السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு நம்மவரின் தராவி தொழுகையும் ஏனைய இபாதத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்வதாக இருந்தால் குறிப்பிட்ட சில சஹாபியை நோக்கி நபி அவர்கள் உபதேசம் செய்வார். அந்த குறிப்பிட்ட நபரிடத்தை பார்த்து சொல்லுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது பொருந்தும். இவ்வாறுதான் அபூதர் என்று சொல்லக்கூடிய சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 விதமான விஷயத்தை சொல்றாங்க. அபூதர் அவர்களே, இத்தக்கல்லாக ஐசுமா கொண்ட நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை இருக்கிறது எல்லா விதமான காரியங்களும் கருத்துகளும் உள்ளடங்கி இருக்கிறது. ரொம்பவும் அதிகமாக பேசாமல், மணிக்கணக்காமல் பேசாமல் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார். ஆக நாம் செய்யக்கூடிய செயல் ஒன்று நன்மையாக இருக்கும் அல்லது தீமையாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல் எது என்பது நமக்கு எப்பொழுது தெரிய வரும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு செய்கின்ற பொழுதுதான் இந்த செயல் நற்செயல், இது தீமை என்பதாக நம்மால் உணர முடியும். ஆகவே தான் நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, ஹைசுமா குந்த, எங்கிருந்தாலும், மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, வெளியில் கடைவீதியாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, எந்த இடமும் எந்த நேரமும் இது எடுத்துக்கொள்ளும். ஆகவே நீ அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ் என்பதாக அந்த சஹாபிக்கு சொன்னான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த அச்சம் என்று சொல்லுகின்ற பொழுது உலகத வசைன் அல்லது நுகத்தில் கித்தாபம் என் கபலிக்கும் வையாக்கும் அனித்தகுல்லா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்தான். இதற்கு முன்பு இருந்த நபிமாருக்கும் அல்லாஹ் தஆலா வேதத்தை கொடுத்தான். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய வசியத், அல்லாஹ்வுடைய உபதேசம், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதுதான். அதை போன்று வையாக்கும், அல்லாஹ் தஆலா உங்களையும் எச்சரிக்கிறான். உம்மத்தே முஹம்மதியா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கும் பொருந்தும், அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஆயத்தில் இருக்கிறது. மேலும் பொதுவாக நாம் வாழுகின்ற பொழுது சில மனிதர்களுக்கு மத்தியிலே, உறவினருக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை போன்று வாழ்வது என்பது ரொம்ப ஈஸி. நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் என்பதாக சொல்லி நான் இந்த காரியத்தை செய்யலை என்பதாக நான் சொல்லலாம். நீங்களும் அதை போன்று சொல்லலாம், நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், இந்த காரியத்தை நான் செய்யலை என்பதாக. இது ஒரு புறம். இது உண்மையில் பயந்தாரா பயப்படலையா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப், மறைவாக எவர்கள் ரஹ்மானுக்கு பயப்படுகிறார்களோ. அப்ப மறைவாக இருக்கின்ற பொழுது என்பதற்கு கருத்து என்னோட சொன்னால், அப்ப யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், இப்பொழுது எனக்கு தவறு செய்வதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, மறைவாக இருக்கிறேன், ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் வருகின்ற பொழுது அந்த தவறை நான் செய்யவில்லை. இந்த நபர் எவர் இருக்கிறாரோ வஜாபி கல்பின் முனி, அவர்தான் அல்லாஹ்வோடு நல்ல கல்வோடு உள்ளத்தோடு வருகிறார். அவருக்கு சொல்லப்படும் உதுகுலுஹா பிஸ்ஸலாமின் தாலிக யௌமுல் ஃபுலூத், இந்த சுவனத்தை நல்ல முறையிலே நுழைந்து கொள் என்பதாக அவருக்கு சொல்லப்படுவார்.
அப்போ நாம் வாழுகின்ற பொழுது நல்ல முறையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் ஒரே ஒரு நேரத்தில் சில சந்தர்ப்பம் வரும், எங்கோ ஒரு இடத்தில் வரும். அந்த இடத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். அதுதான் ரஹ்மானுக்கு பயப்படுவது, அதுதான் ஈமான். நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. பார்ப்பதற்கு 100 நபருமே நல்ல நபராகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் கண்டுபிடிப்பான். தனிமையில் இருக்கின்ற பொழுது எனக்கு நீ அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்கிறாயா? அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான், அதுதான் குர்ஆன், அதுதான் நபியுடைய சுன்னத். அப்படிப்பட்ட பயம் எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹ்வே சொல்றான், உத்குலுஹா ஸலாமி, சலாமத்தோடு நீங்கள் சுவனத்தில் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே அபூதர் சஹாபிக்கு நபி சொன்ன வாக்கியம் இத்தகில்லா, நீ எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அப்போ இது ஒன்னே ஒன்று நமக்கு இருந்துட்டா போதும், எந்த இடத்திலும் நாம் நல்லதுதான் செய்யும். 100 நபர் சேர்ந்து ஒரு தவறு செய் என்பதாக சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குது என்பதாக மனதில் இருக்க வேண்டும், அல்லது வெளிப்படையாக சொல்ல வேண்டும். செய்ய மாட்டேன் என்று சொல்கின்ற பொழுது பலவிதமான இடையூறு வரும், சோதனை வரும். அல்லாஹ் பிறகு நமக்கு அந்த சோதனையில் இருந்து ஒரு சுபிட்சத்தை கொடுப்பார், ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். ஏன்? அன்று எனக்காக அல்லாஹ் சொல்வார், அன்று எனக்காக சோதனைக்கு உட்பட்டார். ஆகவே அவருக்கு இப்பொழுது நான் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறேன். ஆக நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமும் எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதாக வராது. சில நேரங்களில் சோதனை வரும், கஷ்டம் வரும். அந்த இடத்தில் நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தான் வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் பிறகு நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்பது கிடைக்கும். பிறகு என்பது வறுமையாக இருக்கலாம், அங்கு சுவர்ணம் கிடைக்கும். அப்போ இரண்டாவதாக நபி சொன்னாங்க, வஅதிபி ஸய்யிஅத்தல் ஹஸனத்த தம்ஹுஹா, நீ ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை செய்து விட்டால் அதை அழிப்பதற்காக ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிடு. இப்போ நம்ம ஏதோ ஒரு தவறான செயலை செஞ்சிட்டோம், என்ன செய்வது? செய்யாமல் ஒருவர் செய்யல, ஒரு ஆள் செஞ்சுட்டாரு, 2 பேருக்கு வித்தியாசம். இவர் செய்துட்டா, செய்யாத மனிதரை போன்று எப்படி ஆக முடியும்? முடியாது. செஞ்சுட்ட என்ன செய்யணும்? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை அழிப்பதற்காக ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிடு. அப்போ கெட்டது செஞ்சிட்டோம், மனதால் செய்து விட்டோம், இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் வேணும், உறுதி வேணும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் ஒரு நன்மையான காரியத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சதகா, ஏதோ ஒரு நற்காரியம், இதுதான். அப்படி செஞ்சா நாம் செய்த கெட்ட காரியம் அழிந்துவிடும், போக்கிவிடும், நம்ம லிஸ்ட்ல இருக்கா. இதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக சஹாபாக்களுக்கு புரிய வச்சாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, வஹாலிகின் நாஸ பிகுலிகின் ஹஸன், மக்களுக்கு மத்தியில் நல்ல பண்போடு நடந்து கொள்ளுங்கள், நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அப்போ நற்குணம் என்பது வேணும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த தம்பி இருக்காரு நல்ல குணம் உள்ளவர், குணம் படைத்தவர் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ ஒரு எப்பொழுதும் எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருப்பாரு, அவன் என்ன குணம் கெட்டவன், அவன் குணம் சரியில்லை அப்படிம்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லுவான். அதை போன்று இருக்கக்கூடாது. அப்ப நற்குணம் என்பது வேணும், குணம் என்பது வேணும். ரசூலுல்லாஹ் மூன்றாவதா சொன்னாங்க. மேலும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், அக்மலுல் முஃமினீன ஈமானா அஹ்ஸனுஹு குலுகா. அப்ப ஒரு முஃமினான நபர், காமில் நிறைவான முஃமின் யார்? பரிபூர்ணமான நிறைவான ரொம்ப கம்ப்ளீட்டான முஃமினான நபர் யார் சொன்னால் அஹ்ஸனுஹு குலுகா, அவருடைய குணம் நற்குணமாக இருக்கணும். அதுதான் முஃமினுடைய சிறப்பு, நிறைவான முஃமின் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக மேலே சொன்ன மூன்றும் செய்வது கடினம்தான். ஆகவே அல்லாஹ்வுக்காக இங்கு செய்கின்ற பொழுது ஈஸியாகிடும். படைத்த ரப்பல் ஆலமீனுக்காக செய்கின்ற பொழுது, மறுமையுடைய அச்சம் வருகின்ற பொழுது அனைத்தும் இலகுவாக ஆகிவிடும்.
இப்படிப்பட்ட 3 செயலையும் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தீமை செய்தால் நன்மை செய்யக்கூடியவர்களாக மக்களுக்கு மத்தியிலே, சமுதாயத்திற்கு மத்தியிலே நல்ல பண்போடு நடக்கக்கூடிய தன்மையும் வளரமா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நம்மவர்களின் அனைத்து விதமான அமலையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து பாவத்தை மன்னித்து நரக நெருப்பிலிருந்து விடுதலையாக்கி சுவனத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.